எந்தா சாரே சௌக்கியமா? எப்படி நாகையில வாகை சூடியாச்சு, திருவாரூரில் உங்களை ஓட விட்டாச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு கூட்டம். பார்த்துருப்பீங்க, போன 13ஆம் தேதி வந்து திருச்சி மற்றும் அரியலூரில் நம்ம தாவைக்கா தலைவர் அவர்களோட பிரச்சாரத்தை நம்ம பார்த்தோம். இந்த வாரம் 20ஆம் தேதி சனிக்கிழமை வந்து திருவாரூர் மற்றும் நாகை மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து 2 ஊர் வந்திருந்தாங்க. நாகையில் வந்து மக்கள் வெள்ளம் எண்ணில் அடங்காததுன்னே சொல்லணும். ஏன்னா நாகை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கடற்கரை மாவட்டம். அந்த கடற்கரை மாவட்டத்தில் இருக்கிற மீனவர்களோட பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும். மொத்த இந்தியாவில் இருக்கிற மீனவர்கள் வந்து வட மாநிலங்கள் மீனவர்னால் வந்து இந்திய மீனவர்கள், நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள்னால் மட்டும் தமிழக மீனவர்கள். இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? அண்ணன் கேட்டார். ஒவ்வொரு கேள்வியை நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி இருந்துச்சு. கேட்குறவங்களுக்கு கேட்டிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது போக கண்டிப்பாக ஈழத்தமிழர்களோட பிரச்சனையை நம்ம பேசியே ஆகணும். இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் ஈழத்தமிழர்கள் எங்கே இருந்தாலும் அவங்க நம்மளோட தொப்புள் குடி உறவுன்னு சொல்லிட்டு அண்ணன் பேசியிருப்பார். ஏற்கனவே மாநாட்டில் பேசின அந்த கத்தச்சீவு பிரச்சனையால் ஒரு இலங்கை அதிபரே ஆட்டம் கண்டு போயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே வந்து கச்சத்தீவு பிரச்சனையை 2வதாக பேசாமல் ஈழத்தமிழர்களுக்காக விஜய் அண்ணா பேசினது வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. உண்மையிலே மீனவர்கள் பிரச்சனை வந்து எண்ணில் அடங்காததுன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க படுற ஒவ்வொரு கஷ்டமும் வந்து இருக்க தான் செய்யுது. 2வது, அந்த நாகை மாவட்டத்தில் இருக்கிற அதிக ஒரு படிப்பு பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு கல்லூரி பிரச்சனையாக இருக்கட்டும், நெடுஞ்சாலைத்துறை அந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற ஒரு அந்த மாவட்டத்தோட ஒரு அமைச்சரை சாடியே வந்து பேசியிருப்பார். அது கண்டிப்பாக புரிய வேண்டவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம திருவாரூர் மாவட்டத்தை எடுத்து பேசியே ஆகணுங்க. திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் யாரோட கோட்டை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஆழித்தேர் எப்படி ஒரு இடத்துல உட்காந்தே இருக்கோ அது மாதிரி ஒரு இடத்துல தான் உட்காந்துருக்கு ஆட்சின்னு சொல்லியே ஆகணும். ஏன்னா இங்கே குடும்பத்திலேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் அண்ணன் வந்திருக்காரு. ஒரு குடும்பத்தின் பிடியிலேருந்து தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அண்ணன் பேசியிருப்பார். கண்டிப்பாக அந்த ஒரு மாவட்டத்தில் இருக்கிற ஒரு மருத்துவ கல்லூரியாக இருக்கட்டும், பல்கலைக்கழகத்தில் நிறையா டிபார்ட்மெண்ட் செயல்படலைன்னு சொல்லியிருக்காரு. மருத்துவக் கல்லூரிகளில் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஏன்னா அவங்க படித்து வெளியில் வர்றதுக்கான அந்த எக்யூப்மெண்ட்ஸே இல்லைன்னா எதுக்கு அந்த காலேஜை நடத்தணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பார். 2வது, அந்த ஒரு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற விவசாய பிரச்சனை, அந்த ஊரில் வந்து அண்ணன் பச்சை துண்டை போட்டு பார்த்துருக்கலாம். விவசாயிகளுக்கு ஆதரவான அந்த பச்சை கலரை வந்து தன்னோட கழுத்தில் அணிஞ்சு இந்த விவசாயிகளுக்கான ஆதரவை தெரிவிச்சிருப்பார். ஒவ்வொரு குவிண்டாலுக்கும் ஒவ்வொரு 40 ரூபா 1000 ரூபான்ற மணிக்கு விவசாயிகளோட வயிற்றில் அடித்து பிடுங்குற இந்த காசு வந்து உங்களுக்கு நிலைக்குமான்ற மாதிரி கேட்டிருப்பாரு. கண்டிப்பாக நாகை மாவட்டத்தில் வந்து விஜய் அவர்களோட தடை அந்த நாங்கள் நினச்சிட்டே இருந்தோம். கண்டிப்பாக விஜய் அண்ணா வந்து அந்த தடைகள் பற்றி பேசுவார் அப்படின்ட்டு. ஏன்னா கொஞ்சம் நஞ்ச தடையா? கிட்டத்தட்ட வந்து ஒரு ஊருக்கு போனால் ஒரு தடை, கையை காட்டக்கூடாது, மண்டையை நீட்டக்கூடாது, பசை நிறுத்தக்கூடாது, எந்திரிச்சு நிற்கக்கூடாது, தாட்டா காட்டக்கூடாது. இதெல்லாம் வந்து பிஜேபியில இருந்து வர்ற ஒரு மூத்த தலைவருக்கும் ஆர்எஸ்எஸ்லேருந்து வர ஒரு தலைவருக்கும் உங்களால் இந்த தடை போட முடியுமா? விஜய்னா மட்டும் உங்களுக்கு இலக்காரமா? ஒரு தனி மனிதர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி மனிதர் இன்னைக்கு அரசியல் கட்சி தொடங்கி நடத்திட்டு இருக்கார் அப்படின்றத விட அவர் ஒரு நடிகராக இருக்கட்டும். அவர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு பிரஜை. ரோட்டில் இறங்கி நடந்து போனால் என்ன பண்ணுவீங்க? உங்களால் காவல்துறையை வச்சு வந்து அவ்வளோ தூரம் ஒரு பாதுகாப்பு மக்களுக்கு கொடுத்துட முடியுமான்ற ஒரு கேள்வி எழுந்துரும். ஏன்னா அந்த மாதிரி பிரச்சனை ஆல்ரெடி தமிழ்நாடு சந்திச்சிருக்கு. அந்த ஒரு இடத்துல இவங்க கொடுக்குற அந்த ஒரு நெருக்கடி அப்படின்றது வந்து அவங்களுக்கே அது திரும்புறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன கொஞ்சம் அந்த தடைகள் கிடையாது. நம்ம பார்த்துட்ருப்போம், எந்த கட்சிக்கும் இல்லாத அளவுக்கு அந்த பேனரில் நம்பர் போடுறதா இருக்கட்டும், பஸ்ஸில் பயணிக்கிற ஒரு தூரமாக இருக்கட்டும், அவங்க கொடுக்குற ரோட் சைடாக இருக்கட்டும், கொடுக்குற இடமாக இருக்கட்டும். ஏன்னா அகலமான இடம் கொடுக்கலாம், கூட்டம் வந்துடும், எங்களுக்கு டவுசர் நனைஞ்சிரும் அப்படின்னு பயந்து குறுகலான இடங்கள் பேசி நிப்பாட்டி ஒரு இடத்துல பேச அனுமதிக்கக்கூடாத இடங்கள் அந்த மாதிரியான இடங்களாக கொடுக்குறாங்க. திருச்சியில் வந்து ஸ்பீக்கர் பிரச்சனை நம்ம சொல்லி ஆகணும். முதல் பிரச்சாரம், அந்த முதல் பிரச்சாரத்தில் ஸ்பீக்கர் ஒயர் கட் பண்ணாங்கன்னே நமக்கு அண்ணே சொல்லி தான் தெரியும். ஏற்கனவே ஒரு பேட்டியில் ராஜ்மோகன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க, இது வந்து ஒரு திட்டமிட்ட சதி, இது இயற்கையான ஒரு பிரச்சனை கிடையாது, செயற்கையாக உருவாக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே போல் நீங்கள் அண்ணனுமே வந்து சொல்லியிருக்காரு, இது வந்து திருச்சி மாவட்டத்தில் நடந்த அந்த ஒரு ஸ்பீக்கர் பிரச்சனை அப்படின்றது இயற்கையாக நடக்கலை அப்படின்னும் போது எங்களுக்கு சந்தேகம் வரத்தானே செய்யும். இவங்க இன்னும் என்னென்ன பிரச்சனை பண்ண காத்திருப்பாங்களோ அப்படின்னு. அப்போ இன்றைக்கி அண்ணா வந்து எப்படி அந்த ஒரு கண்ணா ரஜினி ஸ்டைலில் வந்து சொல்லியிருப்பாரு, நான் தனியால் இல்லை கண்ணா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அங்கே ரஜினி சாயலும் அண்ணன் அஜித் சாயல், தலை அஜித் சாயலும் வந்துருந்துச்சு. ரொம்பவே தொண்டர்கள் வந்து உற்சாகமாக இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு.
அங்கே நாகை மாவட்டத்திலையும் சரி, திருவாரூர் மாவட்டத்திலையும் சரி, முக்காடு போட்டுட்டாங்கன்னே சொல்லி ஆகணும் ஆள்ற தரப்பு. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து நினச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா திருவாரூர், திருச்சி, அரியலூர்லேயே வந்து அவங்கலாம் வந்து பாடம் கற்றுட்ருப்பாங்க. திருவாரூர், நாகையில் கூட்டத்தை கூட விடாத அளவுக்கு தான் வந்து வேலைகள் நடந்துச்சு. ஏன்னா திருவாரூரில் கூட வந்து அந்த பேனர்லாம் கிழிக்கப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு வந்து அதிகமா இருக்கும். கண்டிப்பா அந்த மாரிலாம் நினைக்கும்போது, அவங்களோட ஒரு நினைப்புகள தவிடுபொடியாக்கிட்டு, எப்படி சொல்றது? அ அவங்களுக்கெல்லாம் வந்து முகத்துல சாயத்த பூசி, கரி பூசிட்டு வந்து தமிழக மக்கள் வந்து அவங்களுக்கு பதிலடி குடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு நீங்க காலையிலேயே, அதாவது நாகப்பட்டினத்த பொறுத்தவரைக்கும் விஜய் அவர்கள் வந்து காலையில 12:30க்கு பிரச்சாரம் செய்றதா இருந்துச்சு. இதுல காலையிலேயே ஒரு மாமா டிவிக்காரன் கேமராவ தூக்கிட்டு போயிட்டான் நாகப்பட்டினத்துக்கு, அந்த புத்தூருன்ற இடத்துக்கு. காலையில எவ்வளோங்க மக்கள் கூட்டம் இருக்கும்? ஏன்னா ஒரு 12:30 மணிக்கு வர்ற காலையில 12 மணிக்கு 12:30 மணிக்கு இருக்கிற ஒரு பிரச்சாரம், அந்த ஒரு தலைவர் வர்றதுக்கே வந்து ஏன்னா சாதாரண தலைவர் வரலங்க. மக்களோட மனசுல குடியிருக்கிற ஒரு தலைவர் வர்றாரு அப்படின்போது, அந்த பஸ் மதந்து தான் வந்தாகணும். 12:30 மணிக்குன்னு சொல்லும்போது, அட்லீஸ்ட் ஒரு 2 மணி கூட ஆயிரலாம். அந்த மாரி ஒரு டைம்ல மாமா டிவிக்காரன் என்ன பண்ணிட்டான், காலையில வெள்ளனே போயிட்டான். ஒரு 5 மணி, 6 மணி, 7 மணி டயத்துக்கு போயிட்டு, அங்க இருக்கிற ஒரு 10, 20, 200, 300 பேர மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டான் ஒரு ஃபுட்டேஜ். எடுத்து வச்சுட்டு ரிலே பண்றான். இவ்வளவுதான் மக்கள் கூட்டம். ஏன் இப்ப நீ ரிலீஸ் பண்றாங்க? ஏன்டா மாமா டிவிக்காரா, உன் டிவி வேணா அந்த மாதிரி பண்ணும்டா. மக்கள் வந்து என்ன தெரியாம இருக்காங்களா, இல்ல உலகத்துல இருக்கிற எல்லா டிவியும் உன் டிவி மாதிரி பொய் சொல்லிட்டு தெரியுதாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கிறோம். அந்த மாதிரி வந்து கேள்வியா இருக்கு. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட சேனலா இருக்கட்டும், இருக்கிற எவ்வளவோ சேனல்ஸாக இருக்கணும், அவங்களாம் வந்து உனக்கு பொய் சொல்கிறாங்களா? நீ மட்டும்தான்டா அந்த மாமா வேலை பார்ப்ப. ஏன்னா உனக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் அப்படி தான் சொல்கிறோம். ஏன்னா இன்றைக்கி மக்களோட எழுச்சியை பார்க்கும்போது, ஏன் ஒரு நம்ம திமுகவில் இருக்கிற ஒரு அமைச்சரே வந்து காக்கா கூட்டம்னு சொல்லியிருப்பாரு. காக்கா சிங்கிளாக தான் பறந்து வந்துட்டு இருக்கா. அந்த மாதிரி தான் ஒரு கூட்டத்தை வந்து ஏஐ மூலம் நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி ட்விட்டர்லாம் வந்து அவங்களே அசிங்கப்படுத்திக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு பேசுறதுக்கு எப்படிடா மனசு வருதுன்ற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி எங்கள் முன்னோரை நீங்கள் எப்படிலாம் ஏமாத்திருப்பீங்க? இன்றைக்கி வந்து கூட்டம் இவ்வளோ மக்கள் எழுச்சியாக வர்ற கூட்டத்தை நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களே, அந்த காலத்துலலாம் வந்து இந்த ஏஐ டெக்னாலஜிலாம் கிடையாது. அப்போ எங்களோட முன்னோர்கள் வந்து என்ன மாதிரிலாம் உங்கள்கிட்ட ஏமாந்துருப்பாங்கன்னு இப்போ தெரியுது எங்களுக்கு பார்க்கும்போது. அப்போ அடுத்தடுத்து மக்களோட எழுச்சி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து திருச்சியாக இருக்கட்டும், அரியலூராக இருக்கட்டும், பெரம்பலூராக இருக்கட்டும், இன்றைக்கி நாகப்பட்டினமாக இருக்கட்டும், திருவாரூராக இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துலையும் அதிகமாகிக்கிட்டு தான் போகுது. கேட்டால் இந்த திருச்சியில் மதுரை மாநாட்டுக்கு வந்த கூட்டம் தான் திருச்சிக்கு போச்சு, திருச்சியில் வந்த கூட்டம் தான் அரியலூரில் இருந்துச்சு, இன்னைக்கு அரியலூரில் இருக்கிற கூட்டம் அப்படியே நாகப்பட்டினத்துக்கு இருக்குது, நாகப்பட்டினத்துலேருந்து திருவாரூர் வந்துருச்சு. உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையாடா? ஏன்னா கூட்டம் வருதுன்னா அது அந்தந்த ஊரில் இருக்கிற அந்தந்த பொதுமக்கள் தன்னெழுச்சியாக தானாக வராங்க. உங்களை மாதிரி காசு கொடுத்தா கூட்டிகிட்டு இருக்காங்க கூட்டத்தை? 200க்கும் 300க்கும் வந்த கூட்டம் நினச்சிங்களா, இல்லை கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு வந்த கூட்டம் நினச்சிங்களா? அந்த மாதிரி வந்து மக்கள் கிடையாது. ஒவ்வொரு பெண்களாக இருக்கட்டும், வயசானவங்கள அன்னைக்கெல்லாம் ஒரு பெரியவர் பேசியிருக்காரு வந்து அவ்வளோ தூரம் வந்து ஒரு பெருமையாக இருக்குது. இத்தனை நாளாக வந்து நாங்கள் ஏமாந்துட்டோம், எங்களை ஏமாத்திருக்காங்க. இந்த கவர்மெண்ட்ல ஒவ்வொருத்தவங்களும் மாறி மாறி எங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. இனிமேலாவது எங்களுக்கு ஒரு விடிவு காலம் இருக்கட்டும். எனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் வருஷத்துலயாவது நான் நல்ல ஆட்சியில இருந்துட்டு போய் சாகுறேன்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது கண்ணு கலங்குது. இந்த மாதிரி ஒரு முன்னோர்களை எப்படி நீங்க ஏமாத்திருக்கீங்க அப்படின்னு தெள்ள தெளிவா தெரியுது. 1000 ரூபாய் கொடுக்கறது, ஓசி பஸ் கூட்டிட்டு போறது, இதெல்லாம் வந்து ஒரு ஆட்சியில கொடுக்க வேண்டியதான் வந்து ஓசின்னு சொல்றது. அதையும் அவமானப்பட்டு வாங்குறாங்க அந்த பெண்கள் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்றாங்க, பேட்டி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பெண்களோட மனசுல இருக்கிற ஆதங்கத்தையும் கொட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாமா டிவிக்காரன் அந்த வேலையை மட்டும் பார்க்காம காலையில சாப்பிட்டானா என்னன்னு தெரியல, காலையில எந்திரிச்சு கேமரா எடுத்துட்டு போயிட வேண்டியது, அங்க இருக்கிற ஒரு சின்ன கூட்டத்தை வந்து அந்த 7 மணிக்கு 8 மணிக்கு இருக்கிற ஒரு கூட்டத்தை எடுத்துக்கிட்டு 12:30 மணி 1 மணிக்கு பேச போற தலைவர் இருக்கும்போது போட்டு காட்டுறான். அப்புறம் அதே டிவிக்காரன் சொல்கிறான், இந்த கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டமாக இருக்குது, சொல் பேச்சு கேட்காத கூட்டமாக இருக்குது, ஆர்ப்பரிப்பாக இருக்குது, ஆம்புலன்ஸ் போக வழி இல்லை. ஏண்டா முட்டாப்பளே, கூட்டம் இல்லாத இடத்துல ஆம்புலன்ஸ் போகாதுக்கு எப்படிடா வழி இருக்கும்? இன்னைக்கு திருவாரூர் மாவட்டத்தில் அங்கே ஒரு அவசரமான போக போகிற ஆம்புலன்ஸுக்கு தாவேக்கா தொண்டர்கள் அழகாக வழி விட்டதை நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் வந்து ஒரு தன்னெழுச்சியாக வர்ற ஒரு செயல், ஒரு மனச்சாட்சி உள்ள செயல். ஒரு வண்டி வருது, அதில் நோயாளிகள் வந்து அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்கன்னா யாராக இருந்தாலுமே வழி விட்டு தான் ஆவாங்க. உங்களை மாதிரியும் சில பேர் மாதிரியும் போய் ஆம்புலன்ஸை அடிச்சு நொறுக்கிற கூட்டம் இல்லை இது. அழகா ஆம்புலன்ஸோட தூக்கிட்டு போய் அந்த நோயாளியை அட்மிட் பண்ணுற கூட்டம் இது.
அந்த மாதிரி ஒரு தன்னெழுச்சியாக வர்ற கூட்டம் இல்லைன்ற மாமா டிவிக்காரா, நீ வந்து உன்னோட போக்கை வந்து மாற்றிக்கோ, அதுதான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். ஏன்னா இன்றைக்கி மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க. போகிற இடத்துலலாம் வந்து அவங்களுக்கான ஒரு இன்டர்நெட்டை கட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து உங்களோட வேலையாக இருக்குது. இன்னைக்கு விஜய் அவர்கள் அந்த அண்ணனே கேட்டிருப்பாரு. விஜய் அண்ணனே என்ன கேட்டிருந்தாருன்னா, எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு தடையா, இந்த தடையை உங்கள் கட்சியிலேருந்து வரவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்களா, இல்லை மத்தியிலேருந்து வரவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டிருப்பாரு. உங்களுக்கு வந்து உங்கள் கட்சியிலேருந்து ஒரு விழா நடத்துனீங்க, 30 விழான்றீங்க, அதுக்கு தானாக ஒரு காட்டுக்குள்ளே போய் ரோடு போடுறீங்க, இதெல்லாம் யார் காசு, யார் கேட்குறது? சொந்த உழைப்பில் இன்னைக்கு மக்களை தேடி வந்திருக்கேன்னு சொன்னார். அந்த மாதிரி மக்களை சுரண்டி பிழைக்கிற கட்சி இல்லை தாவேகா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சொல்லும்போது கேட்கும்போது இனிமேல் வந்து இந்த மாதிரி எனக்கு நீங்கள் முட்டுக்கட்டை போட்டிங்க அப்படின்னா, நான் மக்கள்கிட்ட நேரடியாக கேட்டு எந்த மாவட்டத்தை அவங்க சொல்கிறாங்களோ நான் சூஸ் பண்ணி இறங்கி நடந்துருவேன்னு சொல்லுவார். ஏன்னா ஆல்ரெடி விஜய் என்ன சைக்கிளில் பயணம் பண்ணியிருக்கிற வீடியோலாம் நம்மகிட்ட இருக்குது. அந்த மாதிரி ஒரு தன்னெழுச்சியாக வர்ற கூட்டத்தையே நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது வேறு வழி இல்லை. இனி வந்து தமிழக மக்களை சந்திக்கிறதுக்கு விஜய் அவர்கள் தானாக நடந்து தான் வரப்போகிறாரு. அந்த மாதிரி தான் ஆக போகுது சூழ்நிலை. அந்த ஒரு சூழ்நிலையை நீங்களே ஏற்படுத்திட வேண்டாம்னு சொல்கிறோம். பாருங்கள், இனி வரும் காலங்கள்லையாவது வந்து உண்மையை சொல்லுவாங்களா இந்த நியூஸ் செய்திக்காரங்களாம், இல்லை போலி செய்தியை சொல்லி நம்மளை ஏமாற்றுவாங்களான்னு நம்ம பார்ப்போம். நம்ம சேனல் அந்த மாதிரிலாம் கிடையாது. கண்டிப்பாக உண்மையை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லுவோம். ரெண்டாவது, இந்த பிரச்சனையை பேசி ஆகணுங்க. இப்போ தான் ஓட்டு போட வர்ற ஒரு முதல் அந்த போட வர்ற ஒரு பையன் பேசுகிறான், பேட்டி கொடுக்குறான். அந்த பையன் சீரழிஞ்சு கெட்டு போய் அந்த மதுவுக்கு அடிமையாகி ஒரு மாதிரியாக பேசுனான்ற காரணத்தை ஒரு சேனல்காரன் ரிப்பீட் பண்ணி ஓட்டிகிட்டே இருக்கான். அது உங்களால் நடந்த தப்பு, நீங்கள் தான் தலை குனியணும். அந்த பையனையே போட்டு காமிச்சு அந்த பையன் இன்னைக்கு சீரழிஞ்சு கிடக்கிறான்னா அதுக்கு காரணம் நீங்கள். அதை விட்டுட்டு தாவேகா கட்சியில் இருக்கிற எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க, உங்கள் ஆட்சியில் இருக்கிற எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க, அதை மாற்றுங்க சாரே. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.